பொதுவாக இந்த ஆவணி மாதம் அப்படின்றது ஆடியில் கொடுக்காத நல்லதை ஆவணியில் சேர்த்து கொடுக்கும் அப்படின்றது தான் அர்த்தமே. அப்படி இருக்கும்போது முதல் ராசி, யோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப சேஷ்டமாக இருக்குது. உங்களுடைய ஆட்சி அதிபதி சூரிய பகவானோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிது. அப்போ உங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட மறந்து நீங்கள் உங்களுடைய வேலையை இந்த மாதத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதன் மூலமாக சில உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. செப்டம்பர் 1லேருந்து அக்டோபர் 15 வரைக்கும் நீங்கள் நினச்ச வேலையை தாராளமாக செய்யலாம். உங்கள் மனசுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோடு இறங்கி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் அந்த வேலையால் உங்களுக்கு இருக்குது. அதாவது பணமும் வரலாம், புகழும் வரலாம். இந்த 2 விஷயமுமே சிம்மத்துக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் பட்சத்தில் சிம்மம் என்ன செய்யணும் அப்படின்னா தனக்கு வரக்கூடிய கோவத்தை கொஞ்சம் அடக்கணும். எந்த இடத்துல என்ன பேசினாலும் நாவ் அடக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2வது, உங்களுடைய உடல் மேலே நீங்கள் அக்கறையை காட்டணும். போதும், இத்தனை நாள் மற்றவங்களுக்காகவே இருந்து உழைச்சி ஓடா தேஞ்சதெல்லாம் போதும். இந்த 2 மாதங்கள் மட்டும் உங்களுடைய உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கியமான குறிப்பாக இருக்குது. சிம்மத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பண வரவு இந்த காலகட்டத்தில் அமையும். ஏதாவது ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பணம் வரணும், அது பாக்கியாகவே நிற்கிது, நிலுவையாகவே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் அதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கவே வேணாம். பணம் தானாக உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை எடுப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது. அடுத்ததாக யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ராசி அப்படின்னா அது மிதுனம். மிதுனத்துக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாறும். தீர்ப்புகள் நீங்கள் நினச்சா மாதிரி வரும். கோர்ட்டில் நிலுவையாக இருக்கக்கூடிய வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு எதிர்பார்த்த தீர்ப்புகள் நிச்சயமாக அமையும். மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் இருக்குது. எந்த இடத்துலையுமே கடன் வாங்காமல் வரக்கூடிய 2 மாதங்கள் இருப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது. வேலை காரணமாக இடம் மாற்றங்கள் ஏற்படலாம். நீங்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கூட வரும். அப்படி வரும்போது முடிஞ்ச வரைக்கும் பேருந்துலேயும் ரயில்லையும் பயணிக்க பழகிக்கோங்க. நீங்களே வாகனத்தை இயக்க வேணாம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிடும். குடும்பத்தில் நிம்மதி பரவும். உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. மிதுனம் சந்தோஷமாக இருக்க போகுது. மிதுனத்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான பொன் வசந்தமான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஆவணி மாதத்தால் மிதுன ராசி மன நிம்மதியுடன் இருக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்ததா மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட உறவினர்கள் உங்களுடைய அன்புக்காக ஏங்கி உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்கும். அதனால தான் உங்களை தேடி வருவாங்க. அது உங்களுக்குமே தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறது, உறவினர்களாக போயிட்டதால் நிச்சயமாக நீங்களும் அவங்கள உங்ககிட்ட சேர்த்துப்பீங்க. அவங்களுக்கு தேவையான உதவியை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மரியாதையும் மதிப்பும் உயரக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையை கடந்த காலத்தில் விட்டு இருப்பீங்க. அதே இடத்துலேருந்து மறுபடியும் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும். நீங்கள் அந்த இடத்துல போய் மறுபடியும் அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலையில் முழு மனசோட ஈடுபாட்டோடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் பல மடங்கு வெற்றியை உங்களால் காண முடியும். ரிஷப ராசிக்கு ஆவணி மாதத்தால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா நல்ல நண்பர்கள்,
நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கூடவே இருந்து உங்களை வச்சே அவங்க மேலே ஏறிட்டு உங்களை அப்புறமா மறந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் ரிஷபத்தோட காலம் இத்தனை நாளாக போய்கிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானோட திவ்ய ஸ்தலம் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய பாதத்தை ஒரே ஒரு முறை பதிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்க முருகப்பெருமான் காத்துக்கிட்டு இருக்காரு. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு தேடி வரும். உங்களுடைய கடன், அதாவது 2க்கும் மேற்பட்ட கடன்களை வச்சுக்கிட்டு மாசம் குடும்பத்தை கூட நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கடன் தீரக்கூடிய காலமாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு பாக்கியம் உங்களை தேடி வரும். தயவு செய்து முருகப்பெருமான வழிபடுறதை நிறுத்தாதீங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்காக ஒரே ஒரு முறை உங்களுடைய உணவை தள்ளி வச்சுட்டு விரதம் இருங்க. அப்படி நீங்கள் உடலை வருத்தி இறை பக்தியோட விரதம் இருக்கும்போது அந்த தெய்வ கடாட்சமே உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிக்கும். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய மனசுக்குள்ளே தான் தெய்வம் வந்துருச்சு இல்லையா? தெய்வம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எப்பயுமே கஷ்டங்கள் நிலைத்து இருக்காது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ரிஷபத்துக்கு தாய் வீட்டு சம்பந்தப்பட்ட சொத்துகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்படி வரக்கூடிய செல்வத்தால் நீங்கள் உங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதான் முதலே சொன்னேன் இல்லையா, ரிஷபத்துக்கு ஆவணி மாசத்தால் பல யோகங்கள் இருக்குது. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. உங்களுடைய கணவர் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பை தேடி வந்தே தீருவார். விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கலாம். கண்டிப்பாக விவாகரத்து நடக்கவே நடக்காது. கவலைப்படாமல் இருங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய நெத்தி பொட்டுக்கு மேலே செந்தூரத்தை வைக்க பழகுங்க. பல சேஷ்டங்கள் உங்களுக்கு இனிமே தொடர்ந்து நடக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்த கஷ்ட காலமெல்லாம் முடிஞ்சுது. ஆடியில் உங்களுக்கு நடக்காத நல்லது அத்தனையுமே ஆவணியில் உங்களை தேடி வரும். வெளிநாடு வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சேஷ்டமாக இருக்கு. எந்த முயற்சியை வேணாலும் எடுங்க, அந்த முயற்சி திருவினை ஆக்கும். மிகப்பெரிய ஒரு ராஜராஜனின் சிம்மாசனமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வரக்கூடிய அரிய வாய்ப்புகளை தயவு செய்து தட்டி கழிக்காமல் சரியான முறையில் நீங்கள் உபயோகிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களைப் போல வாழ்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலத்தில் படாத கஷ்டம் பட்டுட்டீங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் தேடி வரும்போது நாம தான் அதை பயன்படுத்திக்கணும். தயவு செய்து அது எப்பேற்பட்ட தொலை தூரத்தில் நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தொழிலை மாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு விதி என்ன வழி காட்டுதோ அந்த வழியில் நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி வாகையை உங்களால் சூட முடியும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. யாருடைய ஆலோசனையை கேட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவை எடுக்காதீங்க. உங்கள் மனம் என்ன சொல்லுதோ தயவு செய்து அந்த வழியில் நடங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மனமே குரு, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு சாதகமாக தான் உங்களை வழி நடத்துவாங்க. அப்படி தான் இத்தனை நாள் நடத்திக்கிட்டும் இருந்தாங்க. இனிமே உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் குறை தீர்ந்து மனசுல இருக்கிற பாரமே குறையக்கூடிய காலம்தான் இது. உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே மறைஞ்சு நீங்க நிம்மதியா வாழக்கூடிய ஒரு பொன் வசந்தமான காலம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மனசுல நித்தமும் முருகப்பெருமான நினைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், நல்லதே நடக்கும். ராசி பலன்களை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை,
ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. நன்றி.